Hi students, today we are going to talk about மாறுதிசை மின்னோட்டத்தின் RMS மதிப்பு, அதாவது RMS value of alternating current or effective value. அதாவது டைம் பொறுத்து வேரி ஆகிற சைனசாய்டல் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் தான் RMSன்னு சொல்றாங்க. ரூட் மீன் ஸ்கொயர் நம்ம இதை பற்றி 11லேயே பார்த்துருப்போம். RMS என்ற பதம் நேரத்தை பொறுத்து மாறுகின்ற சைன் வடிவ மின்னோட்டங்கள் மற்றும் மின்னழுத்த வேறுபாடுகளை குறிக்கின்றது. ஒன்லி ஏசியில் மட்டும்தான் இது யூஸ் ஆகும், டிசியில் யூஸ் ஆகாது. இது நேர்த்திசை மின்னோட்ட அமைப்புகளில் யூஸ் ஆகாது, பயன்படுவதில்லை. அப்ப ஒரு மாறுதிசை மின்னோட்டங்களின் RMS மதிப்பு என்பது ஒரு சுற்றில் உள்ள அனைத்து மின்னோட்டங்களின் இருமடிகளின் சராசரியின் இருமடி மூலம் என வரையறுக்கப்படுகிறது. RMS என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒன் சைக்கிள் இருக்கிற ஆல் கரண்ட்டையும் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். லாஸ்ட்லேருந்து வருவோம். RMS ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை மீன் எடுக்கணும், ஆவரேஜ் எடுக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு ரூட் எடுக்கிறோம். சரியா? அவ்வளோதான். அதுதான் RMS வேல்யூ. நம்ம கரண்ட்டுக்கு பார்க்கும்போது IRMS, அதே வோல்டேஜ் பார்க்கும்போது VRMS. இப்போ ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் என்ன போடுவோம்? இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ I ஈக்குவல் டு IM சைன் ஒமேகா டி ஆர் I ஈக்குவல் டு IM சைன் தீட்டான்னு போடுவோம். அதே வோல்டேஜ் இருந்தால் V ஈக்குவல் டு VM சைன் ஒமேகா டி ஆர் V ஈக்குவல் டு VM சைன் தீட்டான்னு போடுவோம். அதாவது the root mean square value of an alternating current is defined as the square root of the mean of the square of the all currents over one cycle. It is denoted by IRMS. அதாவது ஒன் சைக்கிள் இருக்கிற ஆல் கரண்ட்ஸையும் என்ன பண்றாங்க? ஸ்கொயர் பண்றாங்க. ஸ்கொயர் பண்ணி அதுக்கப்புறம் மீன் ஆவரேஜ் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் ரூட் எடுக்கிறாங்க. ஓகேவா? இதுதான் என்ன சொல்றோம்? RMS வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆர் எஃபெக்டிவ் வேல்யூ. ஃபர்ஸ்ட் RMS என்ன பண்ணுவோம்? I1 ஸ்கொயர், I2 ஸ்கொயர், I3 ஸ்கொயர் டாட் 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 IN ஸ்கொயர், நம்பர் ஆஃப் கரண்ட் ஸ்கொயர் பண்ணிட்டோம். லாஸ்ட்ல இருந்து வருவோம் S. அடுத்து M, இதை இதுக்கு ஆவரேஜ் எடுப்போம். அப்போ I1 ஸ்கொயர் பிளஸ் I2 ஸ்கொயர் பிளஸ் I3 ஸ்கொயர் டாட் 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 IN ஸ்கொயர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் கரண்ட். இது ஸ்கொயர் பண்ணிட்டோமா? இது மீன் எடுத்துட்டோம். அடுத்து என்னது? ரூட் எடுக்கிறோம். இது அப்படியே I1 ஸ்கொயர் பிளஸ் I2 ஸ்கொயர் I3 ஸ்கொயர் டாட் 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 IN ஸ்கொயர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் கரண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர், அடுத்து மீன் எடுக்கிறோம், அடுத்து ரூட் எடுக்கிறோம். திஸ் இஸ் ரூட் மீன் ஸ்கொயர். இது பாருங்க, இது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். நாம் போன டாபிக்ல பார்த்துருப்போம், போன கொஸ்டின்ல ஆவரேஜ். அதாவது இது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், இது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். இது ரெண்டுக்கும் ஆவரேஜ் எடுத்தோம்னா 0 ஆயிரும். சரியா? ரெண்டுக்கும் ஆவரேஜ் எடுத்தோம்னா 0 ஆயிரும். ஏன்னா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அதனால ஒன் சைக்கிளுக்கு ஆவரேஜ் எடுத்தோம்னா 0 ஆயிரும். பட் இங்க என்ன பண்றோம்? ஸ்கொயர் பண்ணி அப்புறம் என்ன பண்றோம்? மீன் எடுத்து அப்பா ரூட் எடுக்கிறோம். அதாவது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் ஸ்கொயர் பண்றாங்க. அப்படி நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவா மாறிடும், பாசிட்டிவ் ஆயிரும். சரியா? இங்க பாருங்க, இங்க ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், இதை ஸ்கொயர் பண்ணா பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் வந்துடும். அப்ப ஒன் சைக்கிள் 0 to 2π. Okay. IRMS equal to root of area of one cycle of square wave. என்ன பண்றோம்? அந்த ஒன் சைக்கிளோட ஏரியாவை ஸ்கொயர் பண்றோம். சரி, ஏரியா ஆஃப் ஒன் சைக்கிள் ஆஃப் ஸ்கொயர் வேவ் எல்லாத்தையும், அதில் இருக்கிற கரண்ட் எல்லாத்தையும் நம்ம ஸ்கொயர் பண்றோம். டிவைடட் பை பேஸ் லென்த் ஆஃப் ஒன் சைக்கிள். இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது IN ஸ்கொயர் I2 ஸ்கொயர் இது மாதிரி எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி மீன் எடுத்து அப்புறம் ரூட் எடுக்கிறோம். மற்ற டெரிவேஷன் பாருங்க, சிம்பிள் தான். போன கொஸ்டின் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். இங்கே
இங்க ஒரு வேவ், இங்க ஒரு வேவ், I ஸ்கொயர் வேவ். 0 to 2 pi 1 cycle. ஸ்மால் ஏரியா DA. எதுக்கு பார்க்குறோம்? கரண்ட்டுக்கும் தீட்டாக்கும் ஆங்கிளுக்கும், which means length. அப்போ இதுக்கு ஸ்மால் ஏரியா DA. இங்கிருந்து இங்கே டிஸ்டன்ஸ் தீட்டா, இங்கே ஸ்மால் டிஸ்டன்ஸ் டி தீட்டா. டி தீட்டா போட்டோமா? அப்போ ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்டு ஹைட்டு போடலாமா? இப்போ ஏரியா ஈக்குவல் டு லென்த் என்னது? டி தீட்டா இன்ட்டு ஹைட்டு. இங்கே பாருங்க, இதனோட கரண்டோட வேல்யூ இங்கே லோவாக இருக்குது, இங்கே ஹையாக இருக்குது. இப்போ என்ன போடலாம்? சென்டரா பாயிண்டில் போடலாம். லோவுக்கும் ஹைக்கும் சென்டரில் I ஸ்கொயர், ஏன்னா ஹைட்டு I ஸ்கொயர். இது ஏரியா. இப்போ ஸ்மால் ஏரியாவுக்கு என்ன போடுவோம்? டிஏன்னு போடுவோம். ஏரியா ஆஃப் தி எலமெண்ட்டுக்கு I ஸ்கொயர் டி தீட்டா போட்டோம். பட் ஸ்மால் ஏரியாவுக்கு டிஏ ஈக்குவல் டு I ஸ்கொயர் டி தீட்டான்னு போடுவோம். அப்போ நம்ம ஹோல் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஒன் சைக்கிளோட ஏரியாவும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணும்? இன்டகிரேஷன் பண்ணணும். ஏரியா ஆஃப் தி ஒன் சைக்கிள் ஆஃப் ஸ்கொயர் வேவ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் 0 to 2 pi I ஸ்கொயர் இன்டு டி தீட்டா. இப்போ ஏ ஈக்குவல் டு இந்த டிஏ இன்டகிரேட் பண்ணோம்னா ஏ கிடைக்கும். ஏ ஈக்குவல் டு எது டு எது? 0 to 2 pi. ஒன் சைக்கிள் 0 to 2 pi. இப்போ இன்டகிரேஷன் 0 to 2 pi. ஐக்கு என்ன போடுவோம்? இங்கே போட்டிருப்போம். I ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி ஆர் I ஈக்குவல் டு ஐஎம் சைன் தீட்டா. அப்போ இங்கே ஸ்கொயர் I ஸ்கொயர் இருக்கிறதுனால ஐஎம் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டு டி தீட்டா. நமக்கு தெரியும் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. sin square theta equal to 1 minus cos square theta or sin square theta equal to 1 minus cos 2 theta by 2 னு போடலாம். அப்ப sin square theta க்குள்ள இத அப்ளை பண்ணோம்னா a equal to this constant im square வெளிய கொண்டு வந்துருவோம். im square integration 0 to 2 pi. இதுக்கு பதிலா இத அப்ளை பண்ணோம்னா 1 minus cos 2 theta by 2 into d theta. அடுத்து என்ன பண்றோம்? d theta உள்ள கொண்டுறோம், இன்டு பண்றோம். a equal to im square இந்த 2 வை வெளியே கொண்டு வந்துடும். அப்போ ஐஎம் ஸ்கொயர் பை 2 வந்துடும். இன்டகிரேஷன் 0 to 2 pi டி தீட்டா 1 into டி தீட்டா டி தீட்டா. இப்போ டி தீட்டா மைனஸ் இன்டகிரேஷன் 0 to 2 pi காஸ் 2 தீட்டா இன்டு டி தீட்டா. இந்த 2 என்ன பண்ணிட்டோம்? வெளியே கொண்டு வந்துட்டோம். இங்கே இருக்கு பாருங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க? லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. அதாவது லிமிட்ஸ் உள்ளே கொண்டு வராங்க. ஏ ஈக்குவல் டு ஐஎம் ஸ்கொயர் பை 2 டி தீட்டா இன்டகிரேஷன் பண்ணால் தீட்டா 0 to 2 pi மைனஸ் காஸ் தீட்டா இன்டகிரேஷன் பண்ணா sin தீட்டா. இப்போ sin 2 தீட்டா டிவைடட் பை 2. லிமிட்ஸ் 0 to 2 pi. ஓகே, அடுத்து பாருங்க, அப்பர் லிமிட் மட்டும் கொண்டுறோம். இந்த லிமிட்டும் ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் மட்டும் போட்டுடலாம். இப்போ a ஈக்குவல் டு ஐஎம் ஸ்கொயர் பை 2 அப்பர் லிமிட் கொண்டுரும் போது உள்ள 2 பை கீழே இருக்கிறோம். அப்போ 2 பை மைனஸ் இங்கே பார்க்குறோம் அப்பர் லிமிட் sin 2 தீட்டா பதிலா 2 பை போடலாம். sin 2 இன்டு 2 பை டிவைடட் பை 2. ஏன்னா இந்த காஸ் 2 தீட்டாவை இன்டகிரேஷன் பண்ணா sin 2 தீட்டா பை 2 வரும். சரியா? இந்த காஸ் 2 தீட்டாவை இன்டகிரேஷன் பண்ணா sin 2 தீட்டா பை 2ன்னு வரும். ஓகேவா? அதான் இங்கே 2 போட்டிருக்கேன். இப்போ sin 2 இன்டு இங்கே அப்பர் லிமிட் இறக்கும் போது 2 பை. அடுத்து இது ரெண்டுக்கு லோயர் லிமிட் மேலே கொண்டு போகிறோம். மைனஸ் மைனஸ் லோயர் லிமிட் கொண்டு போனால் இங்கே 0 தான். 0 மறுபடியும் இங்கே லோயர் லிமிட் மேலே கொண்டு போகிறோம். மைனஸ் 0 கொண்டு போனால் sin 0 பை 2ன்னு கிடைக்கும். அப்போ sin 0 0. அப்போ இந்த ஹோல் டைம் 0 ஆயிரும். ஓகேவா? இங்கே sin 2 into 2 pi sin 4 pi. இப்போ sin 4 pi என்ன இருக்கும்? அதுவும் 0 ஆயிரும். sin 0 equal to 0, sin 4 pi equal to 0. அப்போ இந்த டேர்மும் 0 ஆயிரும். இப்போ ரெமைன்ஸ் என்ன கிடைக்கும்? a equal to im square by 2 into 2 pi கிடைக்கும். இந்த 2 கேன்சல் ஆயிரும். a equal to im square into pi கிடைக்கும். ஈக்குவேஷன் நம்பர் 2. இதை கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1ல அப்ளை பண்ண போறோம். எதுக்கு பதிலா IRMS equal to root of area of one cycle of square wave divided by base length of one cycle.
இந்த பேஸ் லென்த் ஆஃப் ஒன் சைக்கிள் வேறு ஒன்றும் இல்லை 2π. ஏன்னா இதுதான் ஒன் சைக்கிள், பேஸ் லென்த் 2π. ஏரியா பற்றி ஒன் சைக்கிள் நம்ம கண்டுபிடிச்சது எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், im²π. ஸோ அதில் கொண்டு வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணோம்னா செகண்ட் ஈக்குவேஷனை IRMS ஈக்குவல் டு ரூட் ஆஃப் im²π டிவைடட் பை 2π. ஏன்னா இது பேஸ் லென்த், the base length of one cycle is 2π. அடுத்து இங்கே என்ன பண்ணுறோம், ரூட்டு கேன்சல் பண்ணுறது ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ I² RMS ஈக்குவல் டு ரூட்டு கேன்சல் ஆயிரும், im²π பை 2π, பை கேன்சல் ஆயிரும், ரிமைன்ஸ் IRMS² ஈக்குவல் டு im² பை 2ன்னு கிடைக்கும். அடுத்து மறுபடியும் இந்த ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் ரூட் ஆயிரும். இப்போ IRMS ஈக்குவல் டு இங்கே ரூட் ஆகும்போது இந்த 2 கேன்சல் ஆயிரும், ஏன்னா ரூட்டு 2 கேன்சல் ஆயிரும்ல, டிவைடட் பை இங்கே ரூட் ஆயிரும். புரிஞ்சா, இங்கே ஏற்கனவே ஸ்கொயர் இருக்குது, அதனால் இந்த ரூட் பண்ணுறதும் ரூட்டும் 2வும் கேன்சல் ஆயிரும். அடுத்து இங்கே வந்து ரூட்டு போடுவோம், அதனால் im/√2. இப்போ 1/√2 0.707 கிடைக்கும். இப்போ ஒன் சைக்கிளுக்கு கண்டுபிடிச்ச IRMS ஈக்குவல் டு எவ்வளோ வேல்யூஸ், 0.707 im. Question number 3. Thus we find that for a symmetrical sinusoidal current and values பார்த்தீங்கன்னா 70.7% at peak value. ஓகேவா, அப்போ நம்ம இங்கே கரண்ட் கண்டுபிடிச்சோம்ல 0.707, அதே தான் வோல்டேஜுக்கு வரும். ஏன்னா இங்கே IRMS கரண்ட்டுக்கு போட்டோம், அப்போ வோல்டேஜுக்கு VRMS போடுவோம். அப்போ VRMS ஈக்குவல் டு 0.707 Vmனு போடலாம். ஓகேவா, இந்த இடத்துல VRMS போட்டுக்கோங்க, VRMS. ஸோ இந்த இது வந்துட்டு மேக்ஸிமம் வேல்யூ 70.7%ங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ. சரியா, ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ பொறுமையாக பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.